Hello friends, I am Saranya. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 8th standard maths NCERT syllabus chapter 3 squares and square root exercise 3.2 ஓட 7 sum பார்க்க போறோம். என்ன sum இது? 7 sum. Evaluate each of this following சொல்லிருக்காங்க. So இதுல question எப்படி கொடுத்திருக்காங்கன்னா evaluateல 65 square plus 95 square னு கொடுத்திருக்காங்க. First 65 split பண்ணலாம். ஏற்கனவே மெத்தட் போட்டுருக்கலாம் 6 க்கு அப்புறம் என்ன வரும் 7 6 into 7 into 100 plus 25. இந்த மெத்தட்லயே தனித்தனியா கண்டுபிடிச்சுக்கலாம். 6 7s are 42. இது ரெண்டு 0 அப்படியே போட்டுக்கணும் plus 25. அப்ப என்ன வரும் 4 2 2 5. அடுத்து என்ன 95 9 into 10 into 100 plus இங்க நம்ம என்ன பண்ணும் 25 போடுவோம் 9 10s are 90 into 100 plus 125. So multiply பண்ணா 9000 plus 25 9025. இப்போ क्वेश्चनல கொடுத்த மாதிரி என்ன பண்ண போறோம் 65 square plus 95 square. 65 square ஆன்சர் என்ன 4225. 95 square ஆன்சர் என்ன 9025. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா நமக்கு என்ன ஆன்சர் வருது 13250. Clear? Okay. இப்போ second sum பார்க்கலாமா 995 the whole square. இது எப்படி எடுக்க போறோம் first ரெண்டு digit என்ன இருக்கு 99. 99 க்கு அப்புறம் என்ன வரும் 100 into 100 plus 25. So 99 எவ்வளவு zeros இருக்கு 4 zeros plus 25. Clear? இப்போ இத ஆட் பண்ணா 99990025. அதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ணோம் 495 கண்டுபிடிக்கணும். ஏன்னா இது क्वेश्चन என்னன்னா 995 plus இதோட क्वेश्चन என்னது 995 the whole square plus 495 the whole square. ஃபர்ஸ்ட் 995 க்கு போட்டுருக்கோம் 495 கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணோம் 49 into 50 into 100 plus 25. 49 into 50 னா 2450. இந்த ரெண்டு 0 அப்படியே போட்டுக்கணும் plus 25. இது ஆட் பண்ணா என்ன வருது 245025. இப்போ டோட்டலா கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணோம் 995 the whole square plus 495 the whole square equal to இதோட ஆன்சர் plus இதோட ஆன்சர் போட்டா 1235050 ன்னு வருது. Clear? Third sum பார்க்கலாமா? Thank you.